ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம கோதுமை பரோட்டாவை யூஸ் பண்ணி முட்டை கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கொத்து பரோட்டா பண்ணுறதுக்காக கிரேவி கட்டாயம் தேவைப்படும். அதுக்காக வெஜ் குருமா, சிக்கன் குருமா எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும் போது தான் கொத்து பரோட்டாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். கொத்து பரோட்டா பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2 கோதுமை பரோட்டா எடுத்திருக்கேன். கோதுமை பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது இதை கத்தி வச்சு கட் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லைனா கை வச்சு நம்ம பிச்சு கூட எடுத்துக்கலாம். இந்த பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, அதனால் நான் கையாலேயே எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் வெங்காயத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம், அதை கடைசியாக நம்ம சேர்க்கலாம். இதில் தேவைப்படுறவங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் குழம்புலையே எல்லாம் சேர்த்துருக்கதால இதில் எதுவும் சேர்த்துக்கல. கூடவே 2 பச்சை மிளகாயும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி வச்சுக்கணும். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சமாக வதங்கினா போதும். அடுத்து கூடவே கட் பண்ணி வச்சிருக்க 1 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளியும் ரொம்ப வேக வேண்டாம், பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா அது கூடவே 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடியும் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்து வதக்கணும். இந்த மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடியெல்லாம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா குழம்புலேயே நம்ம சேர்த்துருப்போம். இந்த வெங்காய தக்காளிக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம சேர்த்தா போதும். கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கணும். இப்போ வதக்கி முடிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். கூடவே இந்த கொத்து பரோட்டாக்கு தேவையான உப்பும் 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடியும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போது முட்டையெல்லாம் கொஞ்சம் வெந்து ரெடி ஆகியாச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1 கப் எம்டி சால்னா எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொத்து பரோட்டா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பிடிக்கும்னா நீங்கள் கம்மியான அளவு குழம்பு சேர்த்துக்கோங்க. இதுவே கொஞ்சம் கூட கிரேவியாக இருக்கிற மாதிரி பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் கூட கிரேவி சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற ஒரு கரண்டி எடுத்து இதை நல்லா கொத்தி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா ஷார்ப்பாக இருக்கிற கப்ஸ் எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி இருக்கும், நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி கொத்தி எடுக்கும்போது தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நீங்களும் இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொத்தி எடுத்தாச்சு. கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தலையும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதில் கடைசியாக கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம சாப்பிடும்போது இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், அப்போ நல்ல டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு சுட சுட சுவையான கொத்து பரோட்டா ரெடி ஆகிடும். இதை நீங்கள் பரோட்டாவில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் சப்பாத்தியில் கூட பண்ணலாம். கூடவே ஏதாவது வெஜிடபிள் குருமா அல்லது சால்னா நீங்கள் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும்.
இப்போ இந்த கொத்து பரோட்டாவை நம்ம சால்னா கூட அல்லது குருமா கூட பரிமாறினா சூப்பரான கொத்து பரோட்டா நமக்கு ரெடி ஆகிடும். இதை நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஹோட்டல் டேஸ்ட்லேயே நமக்கு சூப்பரான கொத்து பரோட்டா கிடைக்கும். நீங்கள் எல்லாரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சைனீஸ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.